ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஹோம்மேட் ஆர்கானிக் பெஸ்டிசைடு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் உரம் கொடுத்து நம்ம செடி வளர்த்தாலும் அந்த காய்கறி செடிகளில் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நீங்கள் போட்டிருக்கிற செடிகள் எல்லாத்துலேயுமே பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக வரும். அதை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா நமக்கு காய்கள் நல்ல திரட்சியான காய்கள் கிடைக்காது, எல்லாம் கோணையெல்லாம் வளரும். அதே மாதிரி பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடும், எந்த பூக்களும் பிஞ்சு பிடிக்காமல் இந்த மாதிரி கொட்டி போயிடும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில பூக்கள்லாம் நல்லா பிடிச்சி வரும். அதுக்கு நம்ம பூச்சிகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். மீலி பக்ஸ், அப்புறம் இந்த அஸ்வினி பூச்சி, எஃபிட்ஸு, அப்புறம் இந்த சிலந்தி வகைகள், நிறைய பூச்சிகள் நம்ம செடிகளை தாக்கும். அது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சொல்யூஷன். இது எப்படி தயார் பண்ணுறது, எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம், எந்த இடைவெளியில் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சாயங்கால நேரத்தில் கொடுங்க. செடிகளில், தண்டுகளில், இலைப்பகுதியில் எல்லாம் அடித்து விடுங்க. அப்போ தான் பூச்சிகள் மறைஞ்சிருக்கிறதெல்லாமும் விரட்ட முடியும். இப்போ இந்த இலையில் அடிப்பகுதியில் தான் நிறைய இருக்கும், அதுலேயும் நீங்கள் அடித்து விடணும். செடி இப்படியே கவுத்தி போட்டு நீங்கள் அடிக்கலாம். அந்த அளவுக்கு அடிப்பகுதியில் ஒளிஞ்சுன்னு இருக்கும் பூச்சிகள்லாம். பயிறு, அப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற கொடிக்காய்கள், கத்திரி, வெண்டை, எல்லா செடிகளையும் பாதுகாக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக் பெஸ்டிசைடு அடிக்கணும். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பூச்சிகளை விரட்டுற இன்க்ரீடியன்ஸு. அதில் இருக்கிற பஞ்சன் ஸ்மெல்லு, அப்புறம் கசப்புத்தன்மை, அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பூச்சிகளை விரட்டிடும். இதை ப்ரிகாஷனரியாக, இப்போ பாருங்கள் பூச்சி ரொம்ப இல்லை என்னோடய செடிகளில், ஆனாலும் நான் அடிக்கிறேன். அப்படி நீங்கள் ப்ரிகாஷனரியாக அடித்தாதான் வராமல் தடுக்க முடியும். வந்தப்புறம் நீங்கள் விரட்டுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, வந்துடுத்துனா ஒரே நாளில் உங்களை செடிகளை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெஸ்டிசைட் தயாரிக்க இங்கே பாருங்கள், நல்ல வேப்பிலை எடுத்திருக்கேன். நல்ல பசுமையான ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகள். இது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இந்த வேப்பிலை ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதை தவிர இந்த அலோவேரா எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக என் தோட்டத்திலே இருக்கிறது தான். இதையும் நம்ம ஒரு அலோவேரா இலை எடுத்துருக்குறோம். அதை தவிர முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் இந்த பூண்டு நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது ஒரு முழு பூண்டை நீங்கள் இப்படி இந்த பூண்டு பல்லெல்லாம் இடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது 3 இன்க்ரீடியண்ட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டியாக இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்ட்ராங்கான ஒரு சொல்யூஷன் நம்ம தயாரிக்க போகிறோம். அது எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம், டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த வேப்பிலையை இந்த மாதிரி இலைகளை மட்டும் உருவி எடுத்துக்கோங்க. இப்படி இலைகளை உருவி எடுத்துட்டு இந்த பூண்டு பற்களையும் இந்த மாதிரி பருப்பெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் இடிச்சே போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அப்புறம் இந்த அலோவேரா 1 மடல் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது அவுட்டர் ஸ்கின் எடுக்க வேண்டாம், முள்ளெல்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை. நம்ம அரைக்க தான் போகிறோம். பெஸ்டிசைடுங்கிறதுனால இது எல்லாமே நமக்கு தேவை. இப்போ நீங்கள் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லை எடுத்துகிட்டு காஸ்மெட்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் அவங்க டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அப்போ நம்ம இயற்கை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த தோலை தான் கலெக்ட் பண்ணி பெரிய மூட்டையாக எடுத்துன்னு அவங்க தோட்டத்துக்கு பெஸ்டிசைடை தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முக்கால்வாசி இந்த தோலில் தான் நிறைய பூச்சி விரட்டி சத்துக்கள் இருக்குது, காம்பவுண்ட் இருக்குது. அதனால் நம்ம இந்த தோல் தான் ரொம்ப முக்கியம். ஜெல் தேவைங்கிறது இல்லை, பட் நம்ம இப்போ மொத்தமாகவே எடுத்துக்கிறோம். இது இலைகளில் அப்சார்ப் ஆகும்போது ஒரு நியூட்ரியண்ட்டாகவும் இருக்கும் ஜெல் இருந்ததுன்னா. ஸோ இந்த தோலில் தான் நிறைய பூச்சி விரட்டி இன்க்ரீடியண்ட் இருக்குது. இது ஒரு இயற்கையான
பெஸ்டிசைடு. அதனால இதை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இயற்கை விவசாயத்தில். ஸோ நாமளும் இதை நம்ம செடிகளுக்கு கொடுத்து பூச்சி இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணால் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இலைகளையும் உருவி போட்டு இந்த பூண்டு பற்களையும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்படி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இதை வந்து மண்ணுக்கு கொடுக்க போகிறதில்ல, ஸ்ப்ரேயரில் தான் ஊற்றி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். செடிகளோட தண்டுகள், இலைகள், இலைக்கு அடியில் எல்லாம் ஃபுல்லாக ட்ரென்ச் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா இந்த வேப்பிலையில் இருக்கிற அசிடிராக்டின் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு காம்பவுண்டும், அப்புறம் இந்த அலோவேரா வந்து நான் சொன்ன மாதிரி இயற்கையான பூச்சி விரட்டி, அதுலேயும் பூச்சி விரட்டுற காம்பவுண்ட் இருக்குது. பூண்டு கேட்கவே வேண்டாம், இதில் இருக்கிற பஞ்சன் ஸ்மெல்லுக்கு பூச்சிகள் விரண்டு ஓடிடும். ஸோ அதனால தான் பூண்டையும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த பூண்டு, வேப்பிலையில் இருக்கிற கசப்புத்தன்மை, இதில் இருக்கிற பஞ்சன் ஸ்மெல், அப்புறம் அலோவேராவில் இருக்கிற அந்த கசப்பு எல்லாமே சேர்ந்து பூச்சிகளை விரட்டிடும். நம்ம எவ்வளோ உரம் கொடுத்து செடி வளர்த்தாலும் பூச்சிகள் வந்ததுன்னா அப்புறம் நமக்கு காய் பழங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படியே நெடி அடிக்கிறது. நீங்கள் இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கசப்பு தன்மை இருக்கிறது, அப்புறம் பஞ்சன் ஸ்மெல் இருக்கிறது, அப்புறம் காரம் இருக்கிறதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பச்சை மிளகாய், இது பூண்டு, வெங்காயம், அலோவேரா, அப்புறம் கசப்புத்தன்மை இருக்கிற நிறைய செடிகள் இருக்குது, அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் இதில் இப்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml எடுத்துட்டா போதும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் சொல்யூஷன் கிடச்சிருக்கு நமக்கு. இதோட வாசனையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எந்த பூச்சி ஆனாலும் வறண்டுடும். இதை வந்து நான் இப்போது ஸ்ப்ரேயரில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. தண்டு பகுதியில் எல்லாமும் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா வெள்ளை பூச்சியெல்லாம், மாவு பூச்சியெல்லாம் தண்டு வழியாக தான் இருக்கும் நிறைய. கீழே கண்டிப்பாக பாருங்கள், செக் பண்ணிவிட்டு அடிங்க. ப்ரிகாஷனரியாக பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே அடித்து விட்டுருங்க. இதிலெல்லாம் ஒரு பூச்சி கூட இல்லை. ஆனால் நான் வந்து வாரத்துக்கு 2 தடவை இதை தொடர்ந்து ஒரு 3 வாரம் அடித்தேன்னா எனக்கு இது பூச்சி தொல்லையே இருக்காது. எல்லா பூக்களும் பிஞ்சு பிடிச்சி காயாயிடும். இந்த பழச்செடிகள்லாம் மீலிபக்ஸ் வரும். பூக்கள்லாம் இங்கே பாருங்கள், இப்போவே உட்காந்துருக்கு ஒரு பூச்சி. அதெல்லாம் என்ன பூச்சின்னே தெரியல. ஸோ இதில் வந்து அடியிலெல்லாம் அடித்து விடுங்க, தண்டு பகுதியில் அடித்து விடுங்க. இது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு பெஸ்டிசைடுங்கிறதுனால செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் தைரியமாக அடிக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் ஒரு ஃபண்டாஸ்டிக் காம்பினேஷன். இதை வந்து நீங்கள் அடிச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் செக்ஷனில் உங்களுடைய பதிவை போடுங்க, எப்படி இருந்தது அப்படின்னு. இதை தவிர நீங்கள் வேறு எந்த பூச்சி மருந்தும் நீங்கள் அடிக்க தேவையில்லை. நீம் ஆயில் அடிச்சடிச்சு பூச்சிகளே வந்து இம்யூனிட்டி வந்திருக்கும், பூச்சிகளுக்கே ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும்.
திரும்ப திரும்ப வரும். நிறைய பேர் கேட்குறாங்க, நீம் ஆயில் தெளிச்சுட்டே இருக்கேன் ஆனாலும் பூச்சி வந்துட்டே இருக்குன்னு. ஏன்னா பூச்சிகளுக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ புதுசாக நம்ம இந்த மாதிரி பெஸ்டிசைடு ஆர்கானிக்காக அடித்து விட தான் பூச்சிகளும் வராமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் புது இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்யூ.